கணனி தொடர்பான முதலாவது அடிப்படை ஒரு சிறிய அறிவு. பெரும்பாலும் எல்லாரும் கணனியில் சொல்லுவாங்க கம்ப்யூட்டர் கன்ஃபிகரேஷன், அதாவது சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் உங்களோட வீட்டையோ அலுவலகத்திலேயோ இருக்குன்னு சொன்னால் அந்த கம்ப்யூட்டரோட கன்ஃபிகரேஷன் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டரோட கன்ஃபிகரேஷன் தெரியாத நேரத்தில் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திற்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு பார்க்க தெரியாட்டி சில சாஃப்ட்வேர்களை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஆகவே ஒரு சின்ன நாலேஜ் உண்டு. உதாரணத்துக்கு உங்களோட கம்ப்யூட்டரை ஆன் பண்ண பிறகு விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ரன் கொமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டோஸை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அந்த பாக்ஸ் பாரில், அந்த டயலாக் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ண வேண்டியது DX DAG அந்த டைப் பண்ணி என்ன பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வரும். இந்த டயலாக் பாக்ஸில் நாங்கள் ஹார்ட்வேர் படிக்க தேவையில்லை, எங்களுக்கு சிஸ்டம் தொடர்பான சிறிய ஒரு நாலேஜ் ஒன்று இருந்தால் போதும். அதில் முதலாவது சிஸ்டம், ரெண்டாவது டிஸ்பிளே, சவுண்ட், இன்புட். எங்களுக்கு முதலாவது மட்டும் தேவை சிஸ்டத்தை பார்ப்போம். சிஸ்டத்தில் இன்ஃபர்மேஷனில் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க கரண்ட் டேட் அண்ட் டைம், கம்ப்யூட்டர் உங்களோட டெஸ்க்டாப்பில் நேம் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லாங்குவேஜ், சிஸ்டம் மேனுஃபேக்சர், சிஸ்டம் மாடல், பயோஸ், ப்ராசஸர், மெமரி, பேஜ் ஃபைல்ஸ், டைரக்டரிஸ், வெர்ஷன். இந்த டைரக்டரிஸ் வெர்ஷன்லாம் வந்து கேம்ஸ் விளையாடும் போது இது ஒழுங்கான வெர்ஷன் இல்லாட்டி சப்போர்ட் பண்ணாங்க. அது நமக்கு தேவைப்பாடு இல்லை. போது நாங்கள் முதலாவது 3 விஷயம் ஒரு ஃபோன் வேணாலும் பார்ப்போம். பேசிக்காக ஒரு ஃபோனை நாங்கள் வேண்ட போது அந்த ஃபோனில் என்ன பார்ப்போம், கேமரா பார்க்குறது இருக்குது, அடுத்தது ஃபோனோட ஸ்பீட், மெமரி எவ்வளவு, இன்டர்னல் மெமரி எவ்வளவு, எக்ஸ்டர்னல் மெமரி எவ்வளவு தான் பார்த்துருக்கோம். சரி, ஓகே. அதே மாதிரி சிஸ்டம் தான் இது. முதலாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 10 Pro 64 பிட். இது கட்டாயம் 64 பிட்லையும் இருக்குது, 32 பிட்லையும் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு கேட்டால் நீங்கள் இலகுவாக சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ் 10 Pro போட்டிருக்கு, என்ன பிட் வேர்ஷன் அப்படின்னா என்ன பிட்டில் இருக்குன்னு சொன்னால் 32 64 பிட்டான்னு சொல்ல தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த 34 64 சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சாஃப்ட்வேர்கள் டெவலப்மெண்ட் வந்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் விண்டோஸ் 10 Pro 64 பிட் தான் என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதை தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் வந்து கம்ப்யூட்டரோட பிரைன்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸருடைய அடிப்படையை வச்சுத்தான் ஒவ்வொரு கம்ப்யூட்டருடைய ஜெனரேஷனும் மாறிக்கொண்டு வருது. அப்போ இந்த கம்ப்யூட்டரோட நம்ம முதல் கட்டத்துக்கு போகாமல் நான் உங்களோட பேசிக் நாலேஜுக்காக தான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த ஒரு 10 இயர்ஸுக்கு முதல் பென்டிஎம் மிஷின் கேட்டிருப்போம், கோர் டு டூ கேட்டிருப்போம், டோர் கோர் கேட்டிருப்போம். அதுக்கு பிறகு இன்டெலாக தான் சொல்கிறோன்னா, அதுக்கு பிறகு i3 மிஷின் வந்தேன்னு சொல்லுவோம், i5 வந்தேன்னு சொல்லுவோம், i7 வந்தேன்ட்டு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு வகையான ப்ராசஸருடைய பரிமாணங்களில் வரக்கூடிய ஜெனரேஷன். இப்போ இந்த சிஸ்டத்தில் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இது இன்டெல் கோர் TM i5 2540M CPU இருக்கு. அப்போ நீங்கள் ஒன்றும் குழப்ப தேவையில்லை. ப்ரொசஸர் வந்து இன்டெல் ப்ரொசஸர், அது என்ன மாடல்னு சொன்னால் i5 இருக்கிறதுனால i5 மிஷின். அடுத்து வர்றது தான் ஜெனரேஷன். i5ல் என்ன ஜெனரேஷன், i5ல் என்ன ஜெனரேஷன் அப்படிலாம் கதைப்பாங்க. i3ல் என்ன ஜெனரேஷன், i3ல் 4th ஜெனரேஷன் சொல்லுவாங்க. i5ல் என்ன ஜெனரேஷன், 7th ஜெனரேஷன் வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. i7ல் 4th ஜெனரேஷன் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜெனரேஷன் எப்படி பிரியுன்னு சொன்னால் i5 சிஸ்டம் 2540M வர்றதுக்கு முன்னால் அந்த 2 தான்
i5ல செகண்ட் ஜெனரேஷனில் தீர்மானிக்குது. அதே i5ல 3000 சொச்சம் வந்திருந்தா, அந்த 3 முதலாவது வந்திருந்தா அது தேர்ட் ஜெனரேஷன் சொல்லலாம். i5ல தேர்ட் ஜெனரேஷன். அப்போ அந்த i5ன்னு சொல்கிற ஜெனரேஷனுக்குள்ளே எத்தனாவது ஜெனரேஷன், தேர்டா ஃபோர்த்தான்னு சொல்கிறத தீர்மானிக்கிற இந்த i5க்கு பிறகு டேஷ் பண்ணி வர நம்பர் தான் அது தீர்மானிக்கும். அப்போ i5ல 2.6 GHz ஸ்பீடு உள்ள ஒரு ப்ராசஸர் தான் இது. அப்போ இது செகண்ட் ஜெனரேஷன், i5ல செகண்ட் ஜெனரேஷன் 2.6 GHz உள்ள ஒரு ப்ராசஸர். மூன்றாவது நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது மெமரி. மெமரி அப்படின்னு சொல்லும்போது 8192 MB ரேம்னு இருக்குது. அப்போ இது ஓரளவுக்கு தெரியும், எல்லாருக்கும் பேசிக்காக நாலேஜ் ஒன்று இருக்குது. 1024ஆல் ஒரு வகுத்தா இது எத்தனை ஜிபின்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? இது எம்பி கணக்கில் இருக்கிறதுனால ஜிபிக்கு மாத்திரம்டா 1024. உதாரணத்துக்கு பார்ப்போம். அப்போ நான் இங்கே சர்ச் பட்டனில் கல்குலேட்டருக்கு CAL அடிக்கிறேன். கல்குலேட்டர் ஓப்பன் ஆகுது. இதில் அவங்க போட்டிருக்காங்க 8192 வகுத்தல் 1024 ஈக்குவல்ஸ் 8. அப்போ 8 GB ரேம்ன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ இவ்வளோதான் விஷயம். என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ராசஸர் உடைய ஜெனரேஷன் என்ன, மெமரி என்ன, இது ஒரு பேசிக் நாலேஜ் நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இதுதான் ஒரு கணனி நீங்கள் வீட்டை யூஸ் பண்ணுற ஒரு அடிப்படை அறிவு. சரி, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸுக்கு டிரெக்டாக போகும். ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு பேசிக் நாலேஜுக்காக தான் இதை நான் அனுப்புனேன். ஓகே, தேங்க்யூ.